ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆவினில் என்னென்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு, அதுவும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அப்டேட்டே தெரிஞ்சுக்கலாம். ஆவினில் பார்த்தீங்கன்னா வேலூர் மற்றும் திருவண்ணாமலையில் வந்து வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா 31 வேகன்சி அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20 செப்டம்பர் 20 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. 20th செப்டம்பர் அன்றைக்கி லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் மற்ற ப்ராசஸ் எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்திங்கன்னா ஆவின், வேலூர் டிஸ்ட்ரிக்டோட ஆவின் நிறுவனம். அண்ட் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா எப்போயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 30th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மற்றும் திருவண்ணாமலையில் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 31 வேகன்சி அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. 31 வேகன்சி. அண்ட் அப்ளிகேஷன் மோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் தாங்க. எப்போவுமே நம்ம ஆவின் நிறுவனத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான். அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி லாஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம், என்னென்னலாம் எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த சைட்டில் தான் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. www.avinmilk.com இந்த சைட்லேருந்து தான் நம்ம வந்து அவங்களோட நோட்டிஃபிகேஷன் எப்படி ரீட் பண்ணுறது அண்ட் மற்ற டீட்டெயிலாக எப்படி பார்க்குறது பற்றி லாஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். லாஸ்ட் டேட்டும் சொல்லியிருக்காங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து செப்டம்பர் 20th. அண்ட் என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 மேனேஜர் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க, 3 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் டைரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரிங் வந்துல பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி அப்படி இருக்குது. அண்ட் வந்து டெப்யூட்டி மேனேஜர் டின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 வேகன்சி இருக்குது. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லேப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்கிறதாவும், எல்விடி அதுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது. அண்ட் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் எஸ்எஃப்ஏ சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 வேகன்சி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 31 வேகன்சி போஸ்ட் வந்து அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டெப்யூட்டி மேனேஜர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, அதுவும் பார்த்திங்கன்னா டைரி சயின்ஸில் டைரி பிடெக் இந்த மாதிரி அது ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் டிகிரி பத்தாதுங்க, டிகிரி வந்து கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக வந்து முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டெப்யூட்டி மேனேஜர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி இது ரிலேட்டடாக வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரிலேட்டடாக வந்து முடிச்சிருக்கீங்கன்னா இவங்க வந்து டைரிங் இன்ஜினியரிங்காக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லேப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமா இன் லேபில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மஸ்ட் போசஸ் 2 years டிப்ளமோ இன் லேப் கண்டிப்பாக வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்விடி ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் 8th முடிச்சிருந்தா போதும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலிட் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். ஒரு லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கான போஸ்ட், இது லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கான போஸ்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு 3 years வந்து லைட் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணியிருக்கணும். ஒரு டிரைவராக நீங்கள் வந்து லைட் வெஹிக்கிள் டிரைவராக வந்து 3 years ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் எதுவுமே சொல்லலை. அண்ட் வெஹிக்கிள் மட்டும் லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கு மட்டும் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து மற்றவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லலை. அண்ட் இது வந்து ஏஜ் லிமிட்டுங்க.
இது வந்து மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு மட்டும் 30, இது க்ரைட்டீரியா வழியாக இருக்குது. அண்ட் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா 35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 35. இது எல்லாமே எஸ்சி எஸ்டிக்கு. அண்ட் ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 32 வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் 35 வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு அண்ட் ஜென்ரலுக்கு 32 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம முதலே பார்த்தது தான் ஆஃப்லைன் ப்ராசஸ்ஸு. அந்த ஆஃப்லைன் ப்ராசஸில் நம்ம என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா, வேலூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனிட் லிமிடெட் இந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும். நம்பர் 142 ஆர்காட் ரோட், சதுவஞ்சேரி, வேலூர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும். இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது இந்த அட்ரஸ்ஸு. அண்ட் வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயுமே வந்து பார்த்துக்கலாம், அங்கேயுமே இருக்குது அந்த அட்ரஸ்ஸு. அண்ட் இதுக்கான ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓசி எம்பிசி பிசி எல்லாருக்கும் 250, ஜென்ரல் எல்லாருக்குமே 250ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஜென்ரல் எல்லாருக்குமே வந்து 250ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேலரி டீட்டெயிலும் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா 35,000லேருந்து 1,13,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மேனேஜர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களுக்கு 35,000 அதே சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லேப் பார்த்திங்கன்னா 20,000லேருந்து 63,000 வரைக்கும் அவைலபிள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா லைட் வெஹிக்கிள் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்க்கு பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது அங்கே சேலரி டீட்டெயில்ஸு. ஏன்னா உங்களோட அஃபிஷியல் சைட்லேருந்து www.avinmilk.com இவங்களோட சைட்லேருந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் பேஜ்க்கே போய் எப்படி டீட்டெயில்ஸ் பார்க்கறது பற்றி பார்ப்போம். இதுதாங்க உங்க சொல்லியிருக்கேன் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா முதல்ல நேம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட், மொத்தம் இந்த சேலரி டீட்டெயில் இதெல்லாமே நம்ம முதலே பார்த்துட்டோம். இந்த டீட்டெயில் பற்றி கிளியராகவே பார்த்துட்டோம். வந்து வெஹிக்கிளுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ், லைட் வெஹிக்கிள் டிரைவர்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சி, அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லேப்க்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரும் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் மேனேஜர் இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் எதுக்கு எந்தெந்த போஸ்டிங் ஒரு க்ரைட்டீரியாக்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் அண்ட் திருவண்ணாமலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரொசீஜரும் திரும்ப சொல்லியிருக்காங்க. இது 28 செப்டம்பருக்குள்ளே வந்து வரணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் அட்ரஸில் சொல்லியிருக்காங்க. நம்ம நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இந்த அட்ரஸை அந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம அனுப்பி வைக்கணும். இந்த நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறப்போ நம்மளோட ரெஸ்யூம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணணும். இங்கேயுமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க போஸ்ட்டை பற்றி, என்னென்ன போஸ்ட்டு அண்ட் போஸ்ட்டுக்கான ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ 250 ருபீஸ் அண்ட் 100 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுதாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்களாகவே அப்ளை பண்ணிடுவீங்க. டிக்ளரேஷன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து டிராஃப்ட் வந்து அனுப்பணும். அதே மாதிரி 2 காப்பீஸ் ஆஃப் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும். அது வந்து 2 ஃபோட்டோஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மு. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுவுமே வந்து ஹால் டிக்கெட்டுக்கானது. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டை நீங்கள் இங்கே எழுதிட்டு அது வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுங்க. இந்த கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு இதான் வந்து என்வலப் கவர் மேலே இருக்கணும். இதுவுமே பார்த்திங்கன்னா திருப்பியும் அதே டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நம்ம முதலே பார்த்துட்டோம். என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாகவே அப்படியே கண்டென்ட்டாகவே சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எடுத்த உடனே இங்கே லேப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, வெஹிக்கிள்ஸ்க்குமோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சீனியருக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, அந்த ஐடிஐ முடிச்சிருக்கணும் இல்லைனா 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே வந்து சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. டேரிங் பற்றி சொல்லியிருக்காங்க. இது நம்ம முதலே பார்த்துட்டோம்.
அண்ட் இதெல்லாமே நம்ம முதலே பார்த்துட்டோம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்வலப் கவர் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் வந்து ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, என்ன எல்லா அகாடமிக் ஜெராக்ஸ் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன டெஸ்ட்டு, என்னென்ன மார்க் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றியும் லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் 85 மார்க்ஸ்னும் சொல்லியிருக்காங்க, ஓரல் வந்து 15 மார்க்ஸ்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே வந்து தான் திருப்பி சொல்லியிருக்காங்க, மற்றபடி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.